வணக்கம். இன்றைய சிந்தனைக்காக அமுதா. ஸ்கை இஸ் த லிமிட். 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஷன், பர்சீவியரன்ஸ் அண்ட் ஆக்ஷன் பார்ட். இந்த பேஷன் அப்படின்றது அதுக்கு ஒரு கதையே சொல்லலாம். ஒருத்தர் ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தய வீரராக இருக்கார். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஓட்டப்பந்தயம் நடக்கிற நாளில் அவர் நல்லா அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி தயார் பண்ணி ஓடும்போது பாதி வழியிலே அவருக்கு என்ன வந்துடுது, தசை பிடிப்பு ஏற்பட்டுருக்கு. ஆனாலும் எடுத்த முயற்சியை கைவிடலை. அந்த கூட்டத்திலேருந்து அவ்வளோ ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றாரு. அது அவரோட தகப்பன். எப்பா உன்னால் ஓட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசை பிடிச்சா கூட என்ன பண்ணுறாரு, காலை அப்படியே நொண்டிகிட்டே ஓடும்போது அந்த தகப்பன் அந்த மகன் தோல் மேலே கையை போட்டு அவரும் சேர்ந்து கூடையே ஓடி வர்றாரு. அந்த மைதானத்தில் இருக்கிற அவ்வளோ ஆடியன்ஸும் எந்திரிச்சு நின்று அதுக்கு கிளாப் பண்ணுறாங்க. பட் அவர் அதோட டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறாரு. பேஷன்றது இப்படி இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அது எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் சரி, அதை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்களே. ஏதாவது ஒன்று நடந்தா அப்படின்னோடனே இடையில யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ எடுத்த காரியத்தை நம்ம டக்குன்னு கைவிடுறது. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த தடங்கள் வந்தாலும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சொல்லுவாங்கள்ல அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த விடாமுயற்சி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம சிலந்திக்கிட்ட கூட பார்த்துக்கலாம். அது ஒரு நல்ல அதோட கூடை கட்டிகிட்டு இருக்கும். அந்த கூடை யார் அதை பிச்சு விட்டாலும் சரி, யார் என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, அது தொடர்ந்து அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதோட கூடை அது கட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணுன்றது. அடம் பிடிக்கிறது எந்த விஷயத்தில் பண்ணணுன்றது தெரியணும். இன்னொன்று இந்த ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளில் மட்டும் சொல்லாமல் சில சமயம் எழுதி வைப்போம், ஒட்டி வைப்போம், எல்லாம் சரிதான், பேசிடுவோம், நான் எல்லாம் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி. எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்னா ஆக்ஷன், செயலில் இறங்கணும். பேச்சை குறைச்சிட்டு செயலில் இறங்கி நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் அதுக்குரிய சூழல்களை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த பாதை ஓப்பன் ஆகும். அழகாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். ஸ்கை இஸ் த லிமிட். இன்றைய சிந்தனைக்காக நன்றி.